ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையுடைய பயன்களும் முருங்கைக்கீரை பொரியலும் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த முருங்கைக்கீரை எப்படியெல்லாம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முன்னோர்கள் அழகான பழமொழியாகவே இந்த முருங்கை மரத்துக்கு சொல்லியிருக்காங்கங்க. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு செல்வான். அதாவது இந்த முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பூ, காய், கீரை எல்லாமே நம்ம உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துட்டு வர்றதுனால எந்த நோயும் நம்மளை அணுகாது அப்படின்ற ஒரு விஷயத்த அழகான ஒரு பழமொழியில் சொல்லியிருக்காங்கங்க. இந்த முருங்கைக்கீரை இரத்த சோகை, கண் பார்வை, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சு நம்ம இதயத்தையும் பாதுகாக்குதுங்க. இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இது வச்சுருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம முருங்கைக்கீரை தோசையாகவும் இல்லை கேழ்வரகு அடையில் இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து அடையாகவும், அதே சமயம் சாம்பாரில் முருங்கைக்கீரை சாம்பாராகவும், இல்லையா இந்த கீரையை சிம்பிளான ஒரு முருங்கைக்கீரை சூப்பாகவும் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இது நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே சத்து தரக்கூடியதாக இருக்குதுங்க. நம்ம எலும்பை நல்லா உள்ளிருந்து வலுவூட்ட செய்யுதுங்க. ஹீமோகுளோபின் குறைபாட்டை சரி செய்யறதுக்கு பெரும் பங்காக இந்த முருங்கைக்கீரை இருக்குதுங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம துவையலாகவும் சட்னியாகவும் பயன்படுத்தலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு முருங்கைக்கீரை சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அதுவுமே ஒரு வகையில் நம்மளுக்கு ஹெல்த்து தாங்க. இதை பிடிக்காதவங்க துவையல் சட்னியாக நம்ம கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது தெரியாது. டேஸ்ட் வைஸும் அந்த அளவுக்கு தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. இதோடைய முழு சத்துக்களும் அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையை இதை மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. நம்ம இட்லி பொடியாக கூட இந்த முருங்கைக்கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் இந்த வடைலாம் செய்கிறோம் இல்லையா, கீரை வடை செய்கிறோம், அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து முருங்கைக்கீரை வடையாகவும் நம்ம செய்யலாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடலுடைய சோர்வை நீக்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தருங்க. முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிடலாங்க. அது கூடவே 5 வரமிளகா, 2 வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டை தோலை நீக்காமல் இடித்து இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கீரை, அதனால் இந்த உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் பூச்சோ டஸ்ட்டோ எதாவது இருந்துச்சுன்னா அதனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இது நல்லா வதங்கிட்டுருக்கு. உப்பு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துடலாங்க. கீரையை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம அலசி சேர்க்குறோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தேவைப்பட்டால் தண்ணியை தெளித்து அதுக்கப்புறம் நம்ம கீரையை வேக வச்சுக்கணும். தண்ணியை அதிகமாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா கீரை நல்லா குழஞ்சிரும், ஒன்றோட ஒன்று உதிரியாக வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம வதக்கிறதுலே கீரை நல்லாவே வெந்துடும். பாருங்கள், கீரை கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டுருக்கு. நம்ம கடாயில் சேர்க்குறப்ப எவ்வளோ இருந்தது, இதுக்கப்புறம் நம்ம வதக்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே தண்ணி நம்மளுக்கு வருது. ஸோ தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம், கீரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகுங்க. இப்படி நல்லா வெந்துட்டுருக்கப்போ இது மேலே ஒரு மூடியை சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் வெந்துடுங்க கீரை. பாருங்கள், இப்போ அழகாக ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி பத்தாத பட்சத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. அதோடைய ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இந்த மாதிரி கீரை பாதி போல் வெந்து வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சில சமயம் கீரை வந்து நம்ம செய்கிறப்போ நம்மளுடைய உப்பு அளவு பார்த்திங்கன்னா கீரை ஃபஸ்ட்டு சேர்க்குறப்போ நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடும். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்குறப்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடிக்கடிக்கு செய்கிறதுனால அந்த அளவுக்கான உப்பு வந்து தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு கூட உப்பு சேர்த்து பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயத்துக்கு உப்பு இறங்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெங்காயத்தை வதங்குறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கீரைக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கீரை வெந்து தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி முருங்கைக்கீரைக்கு நல்லா டைம் கொடுத்து வேக வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எளிதில் செரிமானமாகும். அதே சமயம் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கீரை வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கிண்டி விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த கீரைக்கு முக்கியமாக தேங்காய் துருவல் தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சில கீரையோடைய டேஸ்ட் பார்த்தோன்னா லைட்டாக சிறு கசப்பு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த முருங்கைக்கீரையை கூட நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால அந்த இனிப்பும் அந்த சிறு கசப்பும் சேர்த்து நல்லாவே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையை நல்லா 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் சூடான சாதம் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாதத்தோடு இந்த கீரையை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சொல்லவா வேணும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.